வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதே குரூப் 4ல 2022 பேப்பரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்? ஸோ இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஸோ இப்ப தனித்தனியா எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்றத முதல்ல நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. தனித்தனியான ட்ரையாங்கிள்ஸ் வந்து 7 இருக்கு. அடுத்தது ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணோம்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா? அது எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 2 சேர்க்கிறோம், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது ரெண்டையுமே சேர்த்தோம்னா இங்க நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, அது வந்து 2. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் இதையும் சேர்க்கிறோம், இந்த ரெண்டு இதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த ட்ரையாங்கிள் 2 சேர்த்துனீங்கன்னா இது வந்து 3. அதே மாதிரி இந்த 2 ட்ரையாங்கிள் சேர்த்துனீங்கன்னா அது 4. அதே மாதிரி மேல பெரிய ட்ரையாங்கிள் இத ரெண்டையும் சேர்த்தனோம்னா நமக்கு அதுலயுமே வந்து இது வந்து 5. இதுல 3 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஸோ அதனால அதை மட்டும் விட்டுருவோம். 3 தனியா கடைசியில கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1, இது 2, இது 3. வேற இங்க வந்து இது வந்து நமக்கு 4. அதுக்கப்புறம் இந்த 2 ட்ரையாங்கிள் வைக்கிறோம், சேர்த்துறோம். இது வந்து நமக்கு 5. வேற 2 ட்ரையாங்கிள் வந்து இதுல நமக்கு 5 இருக்கு. 5 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. 1 2 3, இது 4, இது வந்து 5. அடுத்தது இது ரெண்டுமே சேர்த்துட்டோம். இன்னும் 2 3 4 5. அடுத்தது மொத்தம் 7 5. அடுத்தது 3 ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது 1, அதுக்கப்புறம் இது 2, இது 3. ட்ரையாங்கிள். ஸோ இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 7 8 9 10, இது வந்து 5 15. ஸோ டோட்டலா நமக்கு 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 2 இருக்கிறத கம்பைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 3 இருக்கிறத கம்பைன் பண்ணிக்கோங்க. தனித்தனியா இருக்கிறத கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலா 15 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதுல நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, which number is an opposite plane of 3? ஸோ 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஆப்போசிட் சைடு வந்து 3க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமன் பேசஸ் என்ன, காமன் சைடு என்னன்னு பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் இப்ப நம்ம என்ன நோட் பண்றோம்னா இந்த 2 டைஸ்லயுமே நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைஸ்லயுமே வந்து 2 டைஸ்லயுமே 2 இருக்கு. 2 appears in 2 dice இல்லையா? ரெண்டுலயுமே 2 வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாத்தீங்கன்னா 3 and 5 இது ரெண்டுமே adjacent side and adjacent side of 2. And in the second diல 4 and 5. So this 4 and 5 are adjacent to this 2. ஸோ இப்ப எப்படி வந்து இதை எலிமினேட் பண்ணலாம், இந்த சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 3 and 4 ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் டைஸ். 3 and 4 வந்து இட் இஸ் நாட் அன் அட்ஜசன்ட் சைட். ஸோ இது வந்து 2க்கு 3 and 5 அட்ஜசன்ட் சைடா இருக்கு, அண்ட் 5 and 4 வந்து 2க்கு அட்ஜசன்ட் சைடா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 வந்து 5க்கு அட்ஜசன்டா இருக்கு, பட் இதுல வந்து 3 and 4 பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. So since 3 and 4 are different dice,
and not adjacent to each other. So it must be opposite each other. So அப்ப என்ன பண்ணலாம்னா we can fix it 4 as the opposite of this dice. So எதை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்கிறது ரெண்டுலயுமே எது வந்து adjacent side. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு எட்ஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்காது. ஸோ இப்போ எட்ஜஸ்ன்றது இதுதான், இந்த பாயிண்ட் இந்த இது இருக்குல்ல, இதுதான் நமக்கு எட்ஜஸ், இதுதான் காமன் எட்ஜ். அட்ஜசன்ட் சைட்னா அது அடுத்தடுத்துள்ள பக்கங்கள். இந்த அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் வந்து எப்பொழுதுமே காமன் எட்ஜ் வராது இல்லையா? அதுக்கு இங்க 3 and 5க்கு காமனா எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி இங்க 4 and 5க்கு அட்ஜஸ் காமனா இருக்கு. அதே மாதிரி 2 and 4க்கு காமனா இருக்கு. 2 and 4க்கு காமன் எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி 5 and 4க்கு காமன் எட்ஜ் இருக்கு. 2 and 5க்குமே ரெண்டுலுமே நமக்கு காமன் எட்ஜ் இருக்கு. 3 and 2க்கு காமன் எட்ஜ் இருக்கு. சோ அப்ப நமக்கு என்னவா இருக்கும்னா கண்டிப்பா இதுக்கு பக்கத்துல 6 இருக்காது, ஐ மீன் 6 தான் இருக்கும். சோ ஆப்போசிட் சைட்ல நமக்கு 4 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப வந்து என்ன அர்த்தம், 4 வந்து இதுக்கு அட்ஜசென்டா ஆப்போசிட்டா இருக்கும். சோ அப்போ therefore the number opposite 3 is 4 அப்படின்னு சொல்லலாம். சோ இதை வந்து கரெக்டா நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஈஸி தான். சோ இதுல உங்களுக்கு பர்டிகுலரா டைஸை பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க சொல்லுங்க. வில் செப்பரேட், we can have the separate class for this. So நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, find the missing numbers 49, 121, 169 and dash 361. So விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. So இப்போ 49 and 121 and 169 இந்த மூணு ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணாலே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 49 பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 பாத்தீங்கன்னா இட் இஸ் 7. ஸோ பார்த்தோன்னா 49 7 into 7 சொல்லலாம். அண்ட் 121 எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 வந்து இட் இஸ் 11 11 into 11. அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 பாத்தீங்கன்னா இட் இஸ் 13. ஸோ இந்த மூணு நம்பரை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 7ல இருந்து பிரைம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 7, 11 and 13. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பா அப்போ இந்த 361மே பார்த்தா இதோட ஸ்கொயர் ரூட்டா இருக்கு. இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து 19. அப்போ 13க்கும் 19க்கும் இடையில எந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த பேட்டர்ன் நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணோம்னா சோ இது வந்து பிரைம் நம்பர்ஸ். சோ பிரைம் நம்பர்ஸ்ல 7, 11, 13, 13க்கும் 19க்கும் அடுத்து என்ன பிரைம் நம்பர்னு பார்க்கணும். சோ 14 பிரைம் நம்பர் இல்ல, 15 இல்ல, 16 இல்ல, 17. 17 இஸ் அ பிரைம் நம்பர். அப்போ என்னவா இருக்கும், இங்க கண்டிப்பா 17 தான் இருக்கும். ஓகே, ஸோ 17 into 17 நமக்கு என்னன்னா 17 into 17 மல்டிப்ளைட் பண்ணீங்கன்னா 17 into 17 is 289. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17. ஸோ அப்போ 17 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 17னா 17 into 17 is 289. ஸோ 289 வந்து இங்க மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும். ஸோ பிரைம் நம்பர்ன்றது என்னன்னா ஒரு நம்பர் எந்த நம்பர் ஆல வகுப்படுது அந்த நம்பரால மட்டும்தான் வகுப்படும், அதர் தென் 1. இப்ப பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா சொல்லணும்னா 1 வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும்தான் வரும். அண்ட் 2 இஸ் ஆல்சோ இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ இப்ப 2 பாத்தீங்கன்னா 2 வந்து 1 ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள் இதுல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். வேற எந்த டேபிள்னாலையும் டிவிசிபிள் வராது, எந்த டேபிள்லயுமே 2 வந்து வராது. அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 and 3rd டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த டேபிளுமே 3 வராது. 5 எடுத்தோம்னா 1 and 5. ஸோ எந்த நம்பர் 1 and அதே நம்பரால மட்டும்தான் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர். ஸோ 1 and 7. ஸோ 1 and 7ன்றது இப்போ 7ன்றது 7th டேபிள் அண்ட் 1 டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த நம்பர்னாலையும் எந்த டேபிள்லயும் வராது. அதாவது எந்த நம்பராலையும் டிவிசிபிள் பண்ண முடியாது, டிவிசிபிள் ஆகாது. அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம பிரைம் நம்பர்ஸ் சொல்றோம். அடுத்தது வந்து இது பாத்தீங்கன்னா அடுத்தது 11, 7க்கு அப்புறம் 11, அப்புறம் 13, அதுக்கப்புறம் 17 and 19 இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நமக்கு பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா எந்த நம்பர் அந்த நம்பர் மற்றும் ஒன்று வந்து எல்லா நம்பராலும் வந்து 1ஆல டிவிசிபிள் ஆகும்.
அண்ட் அந்த ஒரு டேபிள்ல மட்டும்தான் வரும், அந்த ஒரு நம்பரால மட்டும்தான் அதை டிவைட் பண்ண முடியும் முழுமையா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் எனது பிரைம் நம்பர்ஸ். அவ்வளவுதான், பிரைம் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க இப்படி கூட 7 into 7 is 49, 11 into 11, 13 into 13. அப்போ அடுத்த பிரைம் நம்பர் எதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வருதுன்னு பார்க்கணும். அப்ப 289, 17 into 17 தான் நமக்கு 289. அதை வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணணும், எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். அதை அப்சர்வ் பண்ணாலே நமக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இதுவுமே நமக்கு ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, find the area of a rectangle, one half whose sides is 5 centimeter and diagonal is 13 centimeter. ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. சோ ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் போட்டு பாத்துக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, சைடு சைடு ஒன் ஆஃப் த சைடு வந்து 5 சென்டிமீட்டர், ஜஸ்ட் டேக் 5 சென்டிமீட்டர் இதை எடுத்துக்கலாம். சோ மூளை விட்டம் கொடுத்திருக்காங்க, அதாவது டயக்னல்னா இது வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நாம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் L into B, அதாவது ரெண்டு சைடும் தெரிஞ்சாதான் நம்ம அதோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நமக்கு ஒரு சைடு தான் தெரியும், அடுத்த சைடு தெரியாது. அப்போ எப்போ ரெக்டாங்கிளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி நமக்கு தெரியும், பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், இந்த ரெண்டு லைனும். அப்போ கண்டிப்பா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும் இல்லைங்களா. அப்போ 90 டிகிரினா இது ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சோ நம்ம ஈஸியா பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். சோ நம்ம நேம் பண்ணிக்கலாம் ABCD. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். இதுல பாத்தீங்கன்னா ABCன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல பைத்தாகரஸ் தியரம் பாத்தீங்கன்னா AC ஸ்கொயர், அதாவது அதோடைய இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோட்டனஸ். So the hypotenuse square is always is equals to sum of the square of the other two sides. So AB square plus BC square, அதாவது இந்த ஸ்கொயர் வந்து AC ஸ்கொயர் எப்பொழுதுமே வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களுடைய ஸ்கொயர்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதுதான் வந்து பைத்தாகரஸ் தியரம். அதான் இங்க அப்ளை பண்றோம். AC ஸ்கொயர், அதாவது லாங்கஸ்ட் சைடை வந்து ஸ்கொயர் பண்றோம். அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த லென்த் வந்து எடுத்து ஸ்கொயர் பண்ணிட்டு அதர் டூ ஸ்கொயர்ஸ வந்து எடுத்துக்கிறோம். இப்ப நமக்கு இது தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப AC ஸ்கொயர் வந்து 13. சோ அப்ப 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர் வந்து இட் இஸ் 5 ஸ்கொயர் அண்ட் BC ஸ்கொயர் வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். இப்ப நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம 13 ஸ்கொயர் வந்து 169 இப்பதான் பார்த்தோம். 13 into 13 வந்து 169 அண்ட் 5 into 5 வந்து 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதனால 25 இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம். சோ ஒரு நம்பரை ஈக்குவேஷனுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து இங்க இருக்கிறது பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும், இங்க இருக்கிற மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். வெரி சிம்பிள். இப்போ 169 மைனஸ், ஏன்னா இது இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரும், அதனால அது மைனஸ் ஆயிடும். இங்க ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ 169 மைனஸ் 25 பண்ணோம்னா நமக்கு 144 கிடைக்குது. 144 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 144 எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். So, அப்ப square root of 144 is equals to x. Square root of 144 என்னது 12 into 12 தான் x. So, அப்ப x is equals to நமக்கு என்ன வரும், 12 சென்டிமீட்டர். இது வந்து x ஓட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது இது வந்து 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு காண்பதற்கான வாய்ப்பாடு என்னன்னா L into நீளம் into அகலம். அப்போ L வந்து 5 and into 12, 5 into 12, 5 into 12 ஒண்ணுதான், 12 into 5 ஒண்ணுதான். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இதுதான் ஆன்சர். ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த தியரம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்களுக்கு
தீரம் இது இல்லாதனால எந்தெந்த பக்கங்களை வந்து ஸ்கொயர் பண்ணணுன்றது ஞாபகம் இருந்தா போதும். எது ரெக்டாங்கிளோ ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு தான் அதுதான் லாங்கஸ்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அதர் டூ சைட்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் தீரம். வெரி சிம்பிள். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். நீங்க நேம் பண்ணாம டைரக்டா கூட பண்ணலாம். டைரக்டா இது வந்து லாங்கஸ்ட் சைடா இருக்கு. ஓகே, 13 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுல இருந்து டைரக்டா நீங்க எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்னு தெரியணும். ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்டூ 1 வந்து 1, 2 இன்டூ 2 4, 3 இன்டூ 3 வந்து 9, அண்ட் 4 இன்டூ 4 வந்து 16, அண்ட் 5 இன்டூ 5 இட் இஸ் 25, 6 இன்டூ 6 36, 7 into 7 it is 49. அடுத்தது 8 into 8 it is 64, 9 into 9 it is 81, 10 into 10 which is equals to 100, and 11 into 11 வந்து 121, and 12 into 12 வந்து 169, and 13 into 144. 12 into 12 144, 13 into 13 தான் 169, and 14 into 14 வந்து நமக்கு 196. 14 into 14 வந்து 196. அதுக்கப்புறம் 15 into 15 அது வந்து 15 into 15 வந்து 225. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் 12 into 12 வரைக்குமாவது நமக்கு தரோவா தெரியணும். அதுக்கப்புறம் கூட நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இது இந்த 1 4 9 16 25 36 49 64 81 100 121 144 169 196 225 இதெல்லாம் தான் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 12 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது கூட நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா 15 வரைக்கும் கூட ஈஸி தான் பை ஹார்ட் பண்றது. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 10 into 11 வரைக்குமே தெரியும். ஸோ அதுக்கு மேல இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கணும். 12 into 12 144, 13 into 13 169, 14 into 14 வந்து 196, and 15 into 15 225. ஸோ ஒரு நம்பரை பார்த்தோம்னா இது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாலே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு ஈஸி தான். இதுல நமக்கு ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னன்னு தெரியணும், எல் இன்டூ பி. அடுத்தது பைத்தாகரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன தியரம்னு தெரியணும். இது தெரிஞ்சாதான் இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து லென்த்தை கண்டுபிடிச்சு ப்ராப்ளம் வந்து போட முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும் தரோவா இருந்தோம்னா. ஸோ அதனால இந்த மாதிரி சம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சம்ஸை வந்து தேடி ஒரு நெட்ல வந்து போட்டீங்கன்னா இது பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த சைட்ஸோட அளவுகளை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி நாமளே ஒரு 4-5 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி இதுல பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்செப்ட் வந்து மைண்ட்ல நின்றும். ஸோ கால்குலேஷன் பண்ணணும். நமக்கு ஸ்பீட் வந்து முக்கியம். எக்ஸாம்ல மேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்பீட் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வர அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். வெறும் நமக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். மல்டிபிளிகேஷன் பண்ண தேவையில்லை. டைரக்டா நம்ம மைண்ட்ல இருந்து போட்டுடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் வந்து அளவுகளை சேஞ்ச் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் கூட நாங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நான் நாட் ஓன்லி மேக்ஸ், மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நாங்க டெஸ்ட் பேட்சஸ் வந்து கண்டினியூஸா 4 to 5 இயர்ஸ் தான் நடத்திட்டு வரோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல வேணும்னா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, நம்ம அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, a worker was engaged for a certain number of days, but he remained absent for some days and was paid rupees 1387. Had he worked all days, he would have earned rupees 1752. How many days did he work for? ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை செய்ததற்காக அவர் பெற்ற வந்து தொகை வந்து
387. ஆனா முழு நாட்களும் அவர் வேலை செஞ்சிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஊதியம் வந்து 1752. அப்போ ஒரு நாளைக்கான கூலி, அதாவது ஒரு நாளைக்கான அவருடைய சம்பளம் என்ன அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பர்களோட HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி, அதை வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ 1387க்கும் 1752க்கும் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த நம்பர் வந்து நமக்கு சின்னதா இருக்கோ அந்த நம்பரை பெரிய நம்பர் எடுத்து டிவைட் பண்றோம். அதாவது 1752 1387 டிவைட் பண்றோம். சோ இது கண்டிப்பா 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா அடிஷன் ஆஃப் திஸ் இல்லையா, அப்போ 2000 சம்திங் வந்துடும். சோ அதனால இது ஒரு டைம் நமக்கு மல்டிபிள் பண்ணா மட்டும்தான் வரும். சோ அப்போ ஒரு டைம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1387. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 365 கிடைக்குமா? 365. சோ இப்ப இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். எது வந்து ஹையஸ்ட் நம்பர்? இதுதான் ஹையஸ்ட் நம்பர். எப்போதுமே ஹையஸ்ட் நம்பர் டிவைடட் பை த ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதனால என்ன பண்றோம், இதையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த நம்பரை எடுத்து இந்த நம்பரால டிவைட் பண்ணிக்கிறோம். சோ அப்போ சேஞ்ச் த டிவைடர். சோ 1387. ஓகேங்களா? சோ இந்த இதையும் கம்பேர் பண்ணி டிவிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே வரும். சோ இது எத்தனை டைமுக்கு நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is multiplied. So 365. So 365 எவ்வளவு டைமுக்கு நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். 365 into 3 போட்டோம்னா நமக்கு 1095 வருது. And 365 multiplied 4 போட்டோம்னா 1460 வருது. So அதனால நம்ம 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். So இது 3 டைம்ஸ் 365 into 3 போட்டோம்னா it is 1095. So இதை நம்ம சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது 1387 minus 1095 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 292 கிடைக்கும். மறுபடியும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெரிய நம்பர். சோ அதனால இதை இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சோ 365 மறுபடியும் இதால டிவைட் பண்றோம். இதுவுமே நமக்கு ஒரு டைம் தான் டிவைட் ஆகும். சோ ஒரு டைம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 292. சோ அப்ப 365 minus 292 போட்டீங்கன்னா it is 73. அகைன் பாத்தீங்கன்னா 73 இதையும் கம்பேர் பண்ணும்போது this is the highest number. சோ மறுபடியும் டிவைட் பண்றோம். நமக்கு இங்க உங்களுக்கு இடம் சரியா இல்லாததுனால நான் இங்க தனியா எழுதுறேன். சோ 292 அகைன் 73 ஆல டிவைட் பண்றோம். சோ அதை டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும் உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 292. சோ 292 வந்து 73 ஆல டிவைட் பண்ணும்போது சோ 292 divided by 73 பாத்தீங்கன்னா it is 4 times. So 4 times 292 வருது. So 0. So இப்ப நமக்கு எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 வந்ததோ அந்த நம்பர் தான் நமக்கு HCF அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதை டிவைட் பண்றோம். ஃபைனலா நமக்கு எப்ப 0 வருது, எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 வருது? 73 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வருது. சோ அப்ப என்ன பண்றோம்? 73 தான் இதோட HCF. சோ HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 73 எடுத்துட்டோம். பட் இது வந்து ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த நம்பரை நம்ம எவ்வளவு நாள் பர் டே எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? சோ அப்போ 1387 divided by 73. அப்பதான் நமக்கு ஒரு நாள் எவ்வளவு அவரு எத்தனை நாளுக்கு அவர் வந்து இந்த 73 வந்து இது வந்து 73ன்றது ஒரு நாளைக்கான அவருடைய சம்பளம், அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காருன்றதுக்கு இதை டிவைட் பண்றோம். சோ 1387 divided by 73 போட்டோம்னா it is 19 times. So 19 times அப்ப 9 days. இது டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் அண்ட் அடிஷன் மல்டிபிளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பேசிக்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க தனியா 1-to-1 கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கூட அந்த பேசிக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தின் ஹார்ட்லி 1 month நமக்கு போதும் மேக்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்றதுக்கு, டாபிக்ஸ் தரோ பண்றதுக்கு கூட. இஃப் 1-to-1 கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இப்ப குரூப்பா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தயக்கம் இருக்கலாம்.
எனக்கு என்ன எல்லாத்துக்கு முன்னாடி இந்த டவுட்டை போய் எப்படி கேட்கறது, அடிஷன் சப்ராக்ஷன்ல கூட எனக்கு டவுட் இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ஸ்ல டவுட் இருக்கு, டிவிஷன்ஸ்ல டவுட் இருக்கு அப்படின்னும் போது காமனா எல்லாத்துக்கு முன்னாடி கேட்கறதுக்கு பலருக்கு கூச்சம் இருக்கலாம். அந்த கூச்சத்தை எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் உங்களால எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சோ அதனால பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. சோ உங்க சப்ஜெக்ட்ல நீங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கலாம். மேக்ஸ் உங்களுக்கான சப்ஜெக்டா இல்லாம இருக்கலாம். அதனால உங்களுக்கு அதுல வீக்னஸ் இருக்கும். சோ அதையுமே தெரிஞ்சு படிச்சுக்கிறது தப்பே கிடையாது. சோ தெரியாதது தெரியாமயே வச்சுட்டு மறுபடியும் எக்ஸாம்ஸ் எழுதி அதனால மார்க் கம்மி ஆகுறதுன்றத விட அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிச்சு எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மத்த சப்ஜெக்ட் நீங்க எப்படினாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அப்படி பண்ண முடியாது. எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியாது. மெத்தடு அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் தரவா தெரிஞ்சாதான் நம்ம அதை கரெக்டா அப்ளை பண்ண முடியும். அதனால 1-to-1 கிளாஸும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்தா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ்ல போடுங்க, நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இருக்கிற மீதி கொஸ்டின்ஸையுமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ரொம்ப கம்மியா உங்களுக்கு ரொம்ப பேர்டனா இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு நாளைக்கு 4 சம் இல்லைன்னா 5 சம் மட்டும்தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி போடுவேன். சோ அதுவும் தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டு சும்மா நெட்ல இந்த சம் போட்டீங்கனாலே இத மாதிரி சம்ஸ் அப்படின்னு போட்டா பேஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வரும். அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க அச்சீவ் பண்ற சீக்கிரமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சம்ஸ் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ மேக்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா அது உங்களுடைய டோட்டலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. மீதி இருக்கிற அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.